அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். முகநூல்களில் ரிஷாட் பதூதீன் சம்பந்தமான சில தகவல்கள் அடிக்கடி ரிஷாடு சம்பந்தமாக தகவல்கள் வெளியாவதை பார்க்கிறோம். அவர் சம்பந்தமாக ஏதாவது குற்றச்சாட்டுகள், ஊழல்கள், அது இதெல்லாம் நிறைய வெளியாகும். என்ன சொல்ல வாரண்டா, ரிஷாடு முஸ்லிம்களுடைய தானை தலைவர், முஸ்லிம்களுக்காக வேண்டி விடிவெள்ளி, முஸ்லிம்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர், அப்படிப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஹக்கீமை விட ரிஷாடு பரவாயில்ல. ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸோட தலைவர்னு சொல்லக்கூடிய ஹக்கீமை விட ரிஷாடு பரவாயில்லை. இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்டா, முகநூலில் மாற்றுத்திறனாளி மக்கீன் என்று சொல்லக்கூடியவர் கடந்த பிப்ரவரி மாதம் என்ன செய்கிறாருன்றா, இந்த இலங்கையுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுக்க அவருடைய முச்சக்கர வண்டியில் என்ன செய்கிறாரு, இலங்கை முழுக்க பிரயாணம் செய்கிறாரு. அவருக்கு எல்லா இடங்களும் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இறுதியாக ரிஷாட் பதூதீனுடைய தம்பி ரிஃப்கான் என்ன செய்கிறாரு, ஒரு முச்சக்கர வண்டியில் அவர் இடிப்பாட்டி போட்டோவெல்லாம் எடுத்து ஏசிஎம்சி தலைவர் ரிஷாட் பதூதீன் இவருக்கு ஒரு முச்சக்கர வண்டியை பரிசாக அளித்திருக்கிறார் என்ற தலைப்பு செய்தியாக முகநூல்களிலும் பத்திரிகைகளிலும் மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக வந்துச்சு. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு மக்கீனை கோல் அடிச்சு நான் கேட்குறேன், தம்பி உங்களுக்கு ஆட்டா கிடைச்சிச்சா மாஷா அல்லா அப்படின்ட்டு. இல்லை நானா எனக்கு தாரேன்னு சொல்லி இன்னும் தரல அப்படின்ட்டு. அப்போ நான் என்னத்தை சொல்ல வேண்டாண்டா, ரிஷாடு முஸ்லிம்களுடைய தலைவர், தானை தலைவர், விடிவெள்ளி, கிழக்கிட விடிவெள்ளி, உதயம், சுதய சூரியன் எல்லாம் பேசுகிறீங்களே, ஒரு அரசாங்கத்தில் எலக்ட்ரிக் போட்டில் வேலை செஞ்சு கீழே உளுந்து இடுபாடுபட்டு உடந்து அன்றாட செலவு கஷ்டப்படக்கூடிய ஒரு சகோதரர் ஒற்றுமையை வேண்டி என்ன செய்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அவரை பாட்டில் அவர் யார்ட்டையும் எதுவும் கேட்டு வரல. ரிஷாடு நீ ஆட்டா தானெல்லாம் கேட்டு வரல. அவர் ஒற்றுமையை அறிக்கணுன்றதுக்காக வேண்டி அவர் கூலிக்கெல்லாம் வரல் புரியணும், அவர் ஒரு பிரயாணம் செய்தார். ரிஷாடு மீடியாவில் ரிஷாடு தம்பி ஃபோட்டோ ஆட்டாக்குள்ளே இருக்கிற மாதிரி, திருவியில் இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக வெளியிட்டாங்க. நாங்களும் அதுக்கு மாஷா அல்லாண்டு லைக் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு அந்த தகவலை பார்க்கக்கூடிய நேரத்தில் பொய்யான தகவல் வெளியாகுது. இது ரிஷாடுக்கு இது ரிஷாடுடைய ஒரு முஸ்லீம்களுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய செய்கிறது அழகா தெரியாது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கே நீங்கள் உங்கள் ஆட்டோவை தருவதாக சொல்லி வாக்களித்து கொடுக்கலண்டா நீங்கள் எப்படி முஸ்லீம்களுடைய விடிவெள்ளியாக இருக்க முடியும்? அதே மாதிரி கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு இந்த முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் அது மாதிரி ரிஷாடும் எதுவுமே செய்யதில்லை. எதுவும் முஸ்லீம்கள் அடிப்படை வசதி கூட கொழும்பு மக்களுக்கு இல்லை. அதை மாதிரி கொழும்பு மக்களுக்கு கொழும்புல எல்லா இடத்துலையும் அவன்கிட்ட கட்சியில் கேட்பான், இதில் மயிலையும் இங்கால மரத்துலையும் கேட்பாங்க. கொழும்புலையும் யானையோட சேர்ந்துருவாங்க. இந்த ஹக்கீமும் ரிஷாடும் ஹக்கீமும் கொழும்புல யானையில் கேட்டுருவாங்க. இது வரைக்கும் கொழும்புல அடிப்படை வசதி கூட முஸ்லீம்களுக்கு இந்த ரெண்டு தலைவர் மாதிரி எதுவும் செய்யலை. பாடசாலைகள் விஷயத்திலையும் கொழும்பு மக்கள், கொழும்பு தனைவந்தர்கள், இல்லாட்டா ரிபாய் ஆஜியார், இல்லாட்டியா ஒரு ஆஜியார், அக்ரம் யாராவது தான் இந்த பாடசாலை வேலைக்கு அவங்களோட சல்லியை போட்டு தான் செய்கிறாங்க. இவங்க முஸ்லீம்களுடைய தலைவர் செய்கிறவங்க யாருமே கொழும்பு மக்களும் எதுவும் செய்யலை. அடுத்ததாக சொல்கிறேன், இந்த மணக்குமரில் சொல்கிறேன் என்னென்னா, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புலனறுவை மாவட்டத்தில் நாங்கள் வண்ணாத்தி கட்சி இறக்கினோம். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. நான் இந்த கட்சியை ஏன் இறக்கினேன்டா, இது ரிஷாட் கட்சின்னு தான் ஹசன் அலியும் பஷீர் ஷவுதாவும் சொன்னாங்க. அடுத்தது என்ன சொந்த சல்லி ஒரு 10-20 லட்சம் நான் செலவழித்தேன். என்ன சொந்த சல்லியை, அரசியல்வாதி கூட இல்லை. நான் ஏன் செலவழிச்சேன்டா, புலனறுவையில் 29,000 முஸ்லீம்கள் இருக்கிறோம். முன்னாள் மஜீத் எம்பி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய புலனறுவைக்கு ஒரு எம்பி, ஒரு சொத்தாக இருந்தவர், ஒரு எம்பியாக இருந்தார். அவர் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும், கடந்த 30 வருடத்துக்கு முன்னும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எம்பி இல்லை. இந்த 29,000 முஸ்லீம்களையும் இந்த தலைவர் முஸ்லீம்களுடைய விடிவெளின்னு பேசக்கூடிய ரிஷாடும் கண்டுகொள்ளவில்லை, ஹக்கீமும் கண்டுகொள்ளவில்லை. எந்த ஒரு எலெக்ஷனுக்கும் உங்களுடைய கட்சி வரல. ஹக்கீமுடைய கட்சி தம்பால் என்ற ஒரு ஊரில் மட்டும் போய் கேட்டுட்டு ஒரு சீட்டை எடுத்துகிட்டு போயிடுவார். உள்ளூராட்சியில் மாகாண சபைக்கு வரமாட்டாங்க. உள்ளூராட்சி சபையில் எங்கட இந்த முறை புலனறுவில் தமன்கடுவ பிரதேச சபைன்னு ஒரு பிரதேச சபை இருந்துச்சு. அதை இல்லாமல் ஆக்கி புலனறுவ நகர சபை, புலனறுவ பிரதேச சபைன்னு எங்களுடைய முஸ்லீம்களோட ஓட்ஸெல்லாம் அப்படியே உடஞ்சி சிதறிடுச்சு. அப்போ சின்ன ஒரு கட்சியில் கேட்டால், எங்களோட ஊர் கல்லளை தொகுதியில் இரட்டை தொகுதி, 2 பேர் வரையணும். அப்போ இந்த ஊரில் 6,000 ஓட்ஸ் இருக்கு.
நாங்கள் தனிச்சு கேட்டு எங்களுக்கு 2000 ஓட்ஸ் வந்தால் நாங்கள் 2 சீட் வந்திருப்போம். எங்களுக்கு 400 ஓட்ஸ் கிடைச்சதில் எங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்கல. இது ரிஷாடுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, எங்கட புலனறுவை மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இல்லையா? நான் எந்த சல்லியில் செலவழிச்சு நீ கடைசி வரைக்கும் ரிஷாடு வருவார்னு சொல்லி வரவும் இல்லை. அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய பிரச்சனையை ஜனாதிபதிக்கு எதிராக நாங்கள் கட்சியை கொண்டு போனதாக மிக போலியான ஒரு பிம்பத்தை அந்த புலனறுவை சபையுடைய உறுப்பினர் ஃபாய்ஸ் பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி எங்களோட மாமாவை அரெஸ்ட் பண்ணி எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. இது இந்த இலங்கை முஸ்லிம்களுக்கு தெரியாது, அதனால சொல்றேன். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த புலனறுவையில் அவன் கல்முனையிலையும் சாய்ந்த மருதிலையும் பிரதேச சபைக்கு ஏற்று சண்டை பிடிக்கிறான். எங்களுக்கு இருந்த தமன்கடுவ பிரதேச சபை இல்லாமல் போனது ஒரு செய்தி. ரெண்டாவது, முஸ்லிம்களுடைய ஓட்ஸ் கிட்டத்தட்ட அங்கிட்ட ஒரு 10,000 ஓட்ஸ் இருக்கு புலனறுவை பிரதேச சபைக்குரிய ஓட்ஸ். ஆனால் ஒரு முஸ்லீம் உறுப்பினர் தான் போய் தேய்க்கிறான். இதே ரிஷாடு கட்சியை கேட்டு ஒரு 5,000 ஓட்ஸ் எடுத்திருந்தா ரிஷாடுக்கு 5 உறுப்பினர் வந்திருப்பாங்க. அப்போ இதை நாங்கள் கருத்தில் கொண்டு நான் போயிட்டு இந்த கட்சியை வண்ணாத்தி கட்சியை கொண்டு போயிட்டு எலெக்ஷன் கேட்குறேன். இந்த இடத்துல என்ன பதிவு செய்ய வாரண்டா, இவங்க மக்கீனுக்கு ஆட்டா விஷயத்தில் கொடுத்ததாக மிகப்பெரிய போலியான செய்தி, தலைப்புச் செய்தியை வெளியிட்ட மாறித்தான் இந்த ரிஷாடும் ஹக்கீமும் முஸ்லிம்களுடைய கல்வி விஷயத்திலும் முஸ்லிம்களுடைய உரிமை விஷயத்திலும் போலியான செய்திகளை மாத்திரம்தான் வெளியிடுகிறார்கள். இவங்க இஸ்லாம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு மிகப்பெரிய போலியான செய்தி. கொழும்பு மக்களுக்கு எதுவுமே நலவு செய்தது கிடையாது. எல்லா கொழும்புல வீடு இல்லாம இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அரபிக்காரனை பிடிச்சிட்டு ரிஷாடு செய்கிற வேலையெல்லாம் அங்க காட்டுக்குள்ள வீடு கட்டுறது, அங்க கட்டுறது, இங்க கட்டுறதுன்னு தான். அப்ப கொழும்பு மக்களும் சிந்தியுங்கள். இவங்க முஸ்லிம் தலைவர் சொல்லிவிட்டு கொழும்புல யூஎன்பியோட சேர்ந்து கேட்கிறாங்க. அடிப்படை வசதி கூட இல்லை. அதை மாதிரி புலனறுவை மக்கள் சிந்தியுங்கள், முஸ்லீம்கள் சிந்தியுங்கள். 29,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு அரசியல் அனாதைகளாக கல்வி ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் பின்னடைவில் புலனறுவை முஸ்லீம்கள் இருக்கிறோம். நமக்காக வேண்டிய குரல் கொடுப்பதற்கு எவரும் கிடையாது, ஹக்கீமும் கிடையாது, ரிஷாடும் கிடையாது. நமது குரல்கள் நசுக்கப்படுகிறது. எனவே இவர்கள் போலியானவர்கள் என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். புலனறுவை முஸ்லிம்கள் எமக்கென்று ஒரு அரசியல் தலைவர்களை உருவாக்க வேண்டும். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ 10 செகண்ட்ல உங்களை தேடி வரும்.